சில நேரம் மரணத்தை கண்டு அஞ்சுகிறான், சில நேரம் மரணிக்க வேண்டும் என இறைவனை கெஞ்சுகிறான். பிறந்தவர் எல்லாம் இறப்பவர் ஒரு நாள், இது இறைவனின் நயதி. மறுப்பவர் எவரும் உண்டோ, மறுத்து உயிரோடு இருப்பவர் எவரும் உண்டோ? அப்படி இறப்பேனோ, இப்படி இறப்பேனோ, எப்படி இறப்பேனோ என மரணம் என்னை எவ்வாறு ஆட்கொள்ளும் என்று எண்ணுகிறான். மரணம் எப்போது வரும்? பிறந்த நொடியில் வருமா? வளரும் நாட்களில் வருமா? இளமை காலத்தில் வருமா? முதுமை நேரத்தில் வருமா? யாரும் அறியாத ஒன்று மரணம் எப்படி வரும்? கண்ணுக்கு முன் வருமோ, கட்டுங்கிய பின் வருமோ? யாருக்கும் தெரியாத ஒன்று மரணம் என்ன செய்யும்? கட்டி தழுவிடுமோ, கதறி துண்டிக்க விடுமோ, கொஞ்சி பேசிடுமோ, கொத்தி பறித்திடுமோ? யாருக்கும் புரியாத ஒன்று மரணம். நல்லவன் கெட்டவன் என பிரிப்பதில்லை, வாழ்ந்தவன் வாழாதவன் என பார்ப்பதில்லை, ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லை. ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். மரணம் பற்றி மனிதனின் சிந்தனை ஒரு பக்கம் என்ன வாழ்ந்து விட்டேன், அதற்குள் மாண்டு போக மறுபக்கம் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன்? மாண்டு விட்டால் அடுத்து என்ன? கொண்டாடி தீர்த்த நாட்களை எல்லாம் நினைத்து பார். மரணம் என்ற ஒன்றே வேண்டாம் என்று தோன்றும். மனதை கொன்று போட்ட நிகழ்வுகளை எல்லாம் நினைத்து பார்த்தால் மரணத்தின் வழியில் கனவை தலை சாய தோன்றும். சிலர் வாழ்க்கையில் இருந்து விடுதலை பெற மரணத்தை தேர்வு செய்கிறார்கள். பலர் மரணத்திடம் இருந்து விடுதலை பெற வாழ்க்கையை தேர்வு செய்கிறார்கள். பிடித்தாலும் வெறுத்தாலும் மரணம் உன்னை வந்து சேர்ந்தே தீரும். நேசித்தவர்கள் எல்லாம் நெடுந்தூயரத்திற்கு ஆளாவார்களோ? வெறுத்தவர்கள் எல்லாம் வெற்று தண்ணீர் சிந்துவார்களோ? பிடித்தவர்கள் எல்லாம் பிரிந்த பின்பும் நினைத்து துடிப்பார்களோ? பிடிக்காதவர்கள் எல்லாம் பிடித்த பிணி தீர்ந்தது என உதறி நகர்வார்களோ? சுமை என்று சொன்னவர்கள் சுமந்து செல்ல வருவார்களா? என்று நின்றவர்கள் பார்த்து செல்ல வருவார்களா? யாரெல்லாம் என்னை காண வருவார்கள்? யாரெல்லாம் கண்ணீர் வடித்து செல்வார்கள்? உலக வரலாற்றில் கருத்து வேறுபாடுகளை தாண்டி ஒரு விஷயம் இருக்குமானால் அது மரணத்திற்கு மட்டும் சொந்தமானது. மரணமிடத்தில் உலகின் எல்லா ஆராய்ச்சிகளும் போட்டு போகும். மனிதா, மனதில் பதிந்து வைத்துக் கொள். மரணம் மறக்காமல் வரும், தடுத்தாலும் வரும், தடை போட்டாலும் வரும், தவறாமல் வரும். விரட்டவும் முடியாது, விலை கொடுத்து தள்ளி போடவும் முடியாதது. மரணம் காத்திருக்கும் உனக்காக உன் வாசலிலே. உன் கண்களுக்கு தெரியாத உண்மையிற்காக உன்னை பின்தொடர்ந்து உயிரை கைப்பற்றும் எல்லாவற்றையும் ஜெயித்த மனிதன் இன்னமும் தோற்று கொண்டு தான் இருக்கிறான் இந்த மரணத்தின் முன்பு. மரணத்தின் முன்பு மரணம் மறக்க முடியாத பாடம். இதில் பாடம் கற்காத முட்டாள்கள் நாம். கொடுத்தவன் எடுத்துக் கொள்வான், தடுப்பவன் இங்கு யாரும் இல்லை. மறந்திட வேண்டாம் மனிதா, மரணத்திற்கும் மிஞ்சியது எதுவும் இல்லை. நாம் உண்டு கழித்ததும் உடுத்தி கிழித்ததும் தவிர இந்த உலகத்தில் நமக்கென்று சொந்தமானது ஒன்றும் இல்லை. உண்மையில் மரணத்தின் சிந்தனை மனிதனின் மனதிற்குள் வந்தால் போதும். எந்த அறிவுரையோ உபதேசமோ தேவையில்லை. அந்த சிந்தனையே அவனை தீமையில் இருந்து தவிர்த்து நேர் வழிபடுத்திவிடும்.